அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரது கட்டுப்பாட்டிற்குள்ளாக நாம் நம்முடைய முழுமையான உடனடியான கீழ்ப்படுதலின் மூலமாக நாம் வந்துவிடும் பொழுது நமது அனைத்து காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து நம்மை வளமான வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தி தமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிற நல் தேவன் நமது நிமிமனவாளர் மணியர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எக்காலத்திலும் நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகிடக்கூடாது. அதை நிறைவேற்றி முடித்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆம், நம்முடைய திட்டங்கள், எண்ணங்கள், விருப்பங்கள் பலிக்காமல் போனாலும் கர்த்தாவே, நான் உமது திருவார்த்தையை நிறைவேற்றி முடித்தவனாய் வாழ்ந்திடுவேன், உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்தவனாய் ஜீவித்திடுவேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய காலை தியானத்தின் தலைப்பு பிரமாணங்களை விட்டு விலகாத வாழ்க்கை. வசன பகுதி 119 சங்கீதம் 118 வசனம் சொல்கிறது, உமது பிரமாணங்களை விட்டு விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே பிரமாணங்களை என்கிறதான வார்த்தையை சற்று ஆழ யோசிப்போமாக. அது மூலப்பதமாகிய எபிரேயிலே ஹூக் என்கிறதான வேறு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் நாம் பின்பற்றும்படியாக நமக்கு கொடுக்கின்றதான அறிவுரை, ஆலோசனைகள். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது அவருடைய அனந்த ஞானம் உள்ள எண்ணத்தின்படி வாழ்கிறோம். ஆம், நாம் எப்படிப்பட்ட ஞானத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கருத்தான ஆலோசனையை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே வளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புத்தியினமான அறிவுரைகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகளை சந்திக்கிறார்கள், மீள முடியாத தோல்விக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் யார் எல்லாம் ஞானத்தின் அறிவுரைகளை கேட்டு நடக்கிறார்களோ அந்த அறிவுரையினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பலப்படுகிறார்கள், காரிய சித்தி அடைகிறார்கள். ஆகவேதான் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை, வழிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். நேற்று தினத்திலே இந்த கூக் என்கிறதான வார்த்தையினுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய தர்க்க புத்திக்கு மாறாக தேவன் தருகிறதான அறிவுரை, ஆலோசனை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எதற்கு சுய புத்தியை கொடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய சரீரத்திற்கு ஒரு தலை இருக்கிறது போல அவருடைய சரீரமாக இருக்கிற நாம் அவரை நம்முடைய தலையாக கண்டறிந்து அவருடைய அறிவுரை, ஆலோசனைக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3 மனிதனுக்கு கர்த்தர் தலையாக இருந்தார். அந்த தலையானது மாற்றப்பட்டது. பிசாசை தன்னுடைய தலையாக ஆதி மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதே ஆதியாகமம் 3:15 கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே பழைய தலையாகிய பிசாசானவன் நசுக்கப்படுகின்றான். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தலையாக மாறுகிறார். ஆம், அதையே தான் நாம் அங்கேயும் வாசிக்கின்றோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். பிரியமானவர்களே, உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு அப்பொழுது தலையாக இருந்த பிசாசானவன் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நசுக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் சொந்த இரட்சகராகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே சத்துருவாகிய பிசாசினுடைய ஆதிக்கம் அழிந்து போனது. நமக்கு தலையாய் இருந்த அவன் நசுக்கப்பட்டான். அது முதற்கொண்டு கிறிஸ்துவானவர் நம்முடைய தலையாக மாறிவிட்டார். அவர் நம்முடைய தலையாக தொடர்ந்து நீடிக்க நாம் அவருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஆம், நம்முடைய சுய புத்தியை நாம் சார்ந்து வாழ்ந்திடக்கூடாது.
பிசாசினுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியக்கூடாது. கர்த்தாவே, அனுதினமும் பேசும், நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று நம்மையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்முடைய மாம்சத்திற்கு நாம் மரித்து கொண்டே இருப்போம். ஏனெனில் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய திருவார்த்தையை கொண்டு நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து கொண்டே வருகிறார். இதனால் நாம் தான் நன்மை பெறுகிறோம், நமக்கு தான் ஆசீர்வாதம் உண்டாகிறது. கர்த்தருடைய வளங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தங்களுடைய சுயத்தை வெறுத்து கர்த்தருடைய திருவார்த்தைக்கு முன்பதாக தங்களை தாங்களே தாழ்த்துகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய வளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறார்கள். தகுதி இல்லாதவர்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வளமான நன்மைகளை எல்லாம் நாம் பெற்று அனுபவிப்பதற்கு ஏதுவான சமமான வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகிறது. கர்த்தாவே, இதோ உம்முடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய நல்பாகியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சாத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாகிறது. இந்த நாளிலும் கூட உங்களுடைய கடந்த கால சாபத்திலிருந்து நீங்கள் வெளிவந்து கர்த்தருடைய பிரகாசமான மகிமையுள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நான் என்னுடைய சுய புத்திக்கு, என்னுடைய சுய சித்தத்திற்கு மறிக்கின்றேன். என் சுய புத்தியின் மீது நான் சார்ந்து கொள்வதில்லை. சொல்லும் ஆண்டவரே, நீர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிவேன் என்று இன்றைக்கே ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய நன்மைக்கு எதுவாக மாற்றிடுவார். கால்பந்து இறுதிப் போட்டியினுடைய பாதி ஆட்டத்தின் இடைவெளியின் பொழுது இந்த அணியினுடைய பயிற்சியாளர் வந்து, நீங்கள் அடுத்த பாதியிலே மிகுந்த துணிவோடே தைரியத்தோடே தீவிரமாய் ஆடுங்கள் என்று சொல்லி அறிவுரை கொடுத்தாராம். உங்கள் அனைவரது கவனமும் அதிக கோல் போடுவதில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தினாராம். அதற்கு சிலர் முன்னணி வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் பயிற்சியாளருடைய பேச்சிற்கு விட்டு கொடுத்தார்களாம். இறுதியிலே எதிரணியினர் இந்த அணியினை வெல்ல முடியாத அளவிற்கு முன்னணியிலே சென்றார்களாம். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய கர்த்தர் நம்மை பொறுமையோடு இருக்கும்படிக்கு சொல்லுகிற காலகட்டத்திலே நாம் பொறுமையோடும் நாம் முன்னேறும்படிக்கு அவர் நமக்கு சொல்லுகிறதான காலகட்டத்திலே முன்னேறுகிறவர்களாயும் நாம் இருப்போமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.